லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். லூக்கா 13:10 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் 103, 103ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா புஸ்தகம் 13 வாசிங்க. யாராவது ஒருவர்? ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்கள், ஓய்வு நாளிலே இயேசு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்களுக்கு ஜனங்களுக்கு வேதத்தில் இருக்க அர்த்தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், போதகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 11ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் லூக்கா வாசிங்கம்மா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். 12ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி, 13ஆம் வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு சபைக்குள்ளே, ஒரு தேவாலயத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த நாள் எந்த நாளாக இருந்தது? பாருங்கள், ஓய்வு நாளிலே சபைக்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கும் போதே அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதே உங்கள் வியாதி மாறும். ஆண்டவருடைய வார்த்தையை போதகம் பண்ணும்போதே நம்முடைய நிலைமைகள் மாறி போகும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், ஆண்டவருடைய வார்த்தையே கேட்காம சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தரையே தேடாமல் அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தரையே தேடாமல் என் வியாதி மாறணும், கர்த்தரையே தேடாமல் நான் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தரையே தேடாமல் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி கிடைக்கவே கிடைக்காது. நீ கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம, நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் வீடும் நீங்களும் ஏதோ ஒரு திசையில் போய்கொண்டு இருப்பீங்க சொன்னால், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்கான அற்புதத்துக்கான வழி திறக்காது. ஆனால் நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வர ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஜெபம் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க நினச்சா வந்து கலந்துக்கலாம். ஐயோ, இன்றைக்கி ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டால் சுகம் கிடைக்குன்னு புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை வர கூட்டம் வெள்ளிக்கிழமை வர மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் தான் வராங்க. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரணும், வெள்ளிக்கிழமையும் வரணும். எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அப்போ இயேசு என்ன பண்ணுகிறார்? அவர் முதலாவது போதகம் தான் பண்ணிகிட்டு இருக்கார், வார்த்தையை தான் கொடுக்குறார். இன்னைக்கு வார்த்தையில் தான் விடுதலை. வார்த்தையை கேட்குற மனுஷனுக்கு, வார்த்தையை கேட்குற மனுஷனுக்கு தான் சுகம் கிடைக்கும். நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? இன்றைக்கி தேவ பிள்ளைகள், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்யணும், என் தேவன் எனக்கு சுகம் தரணும். நாம் நன்றாக இருக்கும் பொழுதும், நாம் சுகித்திருக்கும் பொழுதும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும், நாம் சமாதானமாக இருக்கும் பொழுதும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் தாங்க உங்களுக்கு விடுதலை. ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இங்கே இருக்கோம் ஜனங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒரு சகோதரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சபைக்குள்ளே பிரசங்கிக்கிறார், ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரசங்கி கொண்டிருக்கிறார். அவளுடைய நிலைமையை பாருங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லுவோம். எவ்வளோ பாஸ்டர், இன்றைக்கி உடம்பு சரியில்லை, நான் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர், இன்றைக்கி எனக்கு ஜுரமாக இருக்குது, நான் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர், என்னால் நடக்க முடியல, நான் சபைக்கு வரல. பாஸ்டர், இன்றைக்கி என்னால் எழுந்திருக்க முடியல, நான் சபைக்கு வரல. பாஸ்டர், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்க, எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, சபைக்கு வரல. ஆனால் இங்கே 18 வருஷமாக வியாதியாக இருக்கிற ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம். எத்தனை வருஷம்? 18 வருஷமாக அவள் சபைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறாள். நல்ல கவனிங்க,
அவளுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது, அவளுக்குள்ளே சுகவீனம் இருக்கிறது. அவள் தேவனுடைய வார்த்தையை 18 வருஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு நம்மளாம் எத்தனையோ சாக்கு போக்கு. சபைக்கு ஏன் வரலன்னு கேட்டால், பாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை. பாஸ்டர் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் சபை. டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இங்கே வந்து உட்காரணும். முடியாது, வசனத்தை கேட்க பிசாசு விடமாட்டான். உடம்பு சரியில்லைன்னா நிஜமாகவே சில வியாதி ஜுரம் 3 நாளில் போயிடும். ஆனால் சில பிசாசு கட்டு எத்தனை நாளும் போகாது. அந்த ஜுரமே பிசாசால் வந்திருந்ததுன்னா அது சுத்தமாக போகாது. அப்போ நீ எங்கே வந்தால் அந்த வியாதி மாறும், எங்கே வந்தால் பிரச்சனை மாறும்னா தேவ சபைக்குள்ளே வந்து வார்த்தையை கேட்கும் போது தான் வெளியே போகும். வார்த்தையை கேட்க 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 உனக்குள்ள இருக்க வியாதி மாறும். ஒருவேளை அந்த நாள் உன்னுடைய நாளாக இருக்கலாம். 18 வருஷமாக வியாதியோடு இருந்தால் இந்த சகோதரி, 18 வருஷமான வியாதி. ஒவ்வொரு வாரமும் இயேசுவின் பிரசங்கத்தை பேசிக்கொண்டிருப்பார்கள், தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இவளுக்கு 18 வருஷமாக அற்புதம் நடக்கலை. எத்தனை வருஷம் நடக்கலை? இப்போ நம்ம ஒரு நாள் அற்புதம் நடக்கலைன்னா ஒத்துப்போம், 2 நாள் நடக்கலைன்னா ஒத்துப்போம், 3 நாள் நடக்கலைன்னா எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ பேர் அப்போ எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருப்பா. ஆனாலும் அவளுக்கு அற்புதம் நடக்கலை. இங்கே இயேசு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம் ஆவி? தேவ பிள்ளைகளே, உன் ஆவி உன்னை விட்டு போகணுன்னா இங்கே சபைக்குள்ளே வந்தால் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். நான் சொல்கிறேன், நிறைய பேருக்குள்ளே பொல்லாத ஆவி, நிறைய பிசாசின் கிரியைகள் இருக்குது, பலவீனமான ஆவிகள் இருக்குது, சோர்வின் ஆவிகள் இருக்குது. அவைகளை மாற்ற இயேசுவால் முடியும், அவைகளை சுகமாக்க இயேசுவால் முடியும். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே தான் இருக்கிறாள். எங்கே இருக்கா? 18 வருஷமாக எங்கே இருக்கா? ஆலயத்துக்குள்ளே வந்தால் அப்போ பிசாசு இருக்கா இல்லையா? எத்தனை வருஷமாக இந்த இவளுக்குள்ள? 18 வருஷமாக வார்த்தை கேட்குறா. 18 வருஷமாக இவளுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை இயேசுவின் மூலியமாக வரும் பொழுது, அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ஒரு சகோதரியை பார்க்கிறார். அவள் நிமிர முடியாத கூனியாக இருக்கிறாள். நிமிர முடியாத, இப்போ நம்மளால் நடக்க முடியல, நம்மளால் முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியல, எவ்வளோ பலவீனம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அற்புதமான ஜெபத்தில் வந்தால் உனக்குள்ள தேவன் சுகத்தை கொடுத்து உன் ஆயுசு நாட்களை பெருக செய்வார். ஆயுசு நாட்களில் ஒரு விடுதலை கிடைக்கும். சுகம் கொடுக்கிறார் இயேசு. சொல்லுங்கள், சுகம் தருகிறார். அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரணும், வெள்ளிக்கிழமை வரணும், எல்லா நேரமும் வரணும், வார்த்தையை கேட்கணும். இயேசு அவளிடத்தில் போய் பார்த்த பொழுது அவளுக்குள்ளே 18 வருஷமான ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருஷமாக ஒரு ஆவி அவளுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. அந்த ஆவி என்னன்னா, நிமிர முடியாத ஒரு வியாதி. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி யோசிக்கணும். அப்போ இயேசு பார்த்து சொன்னார், அவரை நிமிர முடியாத கூனியாக இருந்த பொழுது 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, அவளை அழைக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை அவள் அன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, எனக்கு முடியல, நான் 18 வருஷமாக வியாதியாக இருக்கேன், 18 வருஷமாக பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன், 18 வருஷமாக ஜெபாலயத்துக்கு போகிறேன், 18 வருஷமாக நான் கர்த்தரை தேடுறேன், 18 வருஷமாக நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கேன், அன்றைக்கு நான் போகவில்லை என்று சொல்லி அவள் ஒரு சோம்பேறித்தனமாக கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா 18 வருஷமான அந்த ஆவியை அவளை விட்டு வெளியே போயிருக்காது. அவள் அன்றைக்கு வருகிறாள் தேவ சமூகத்துக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவது வியாதியஸ்தரில் பார்த்தா அவங்களுக்கு சொல்லுங்கள், நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் வியாதி மாறாது, நீ இயேசுவை போய் ஆண்டுடைய சமூகத்துக்கு வா, சபைக்கு வா, சபையில் வந்து உட்காரு. சபையில் வந்து உட்காந்துட்டு போனாலே அன்றைக்கி நிம்மதியான தூக்கம் வரும். இல்லையா? நிம்மதியான சுகம் கிடைக்கும், நிம்மதியான வியாதி மாறும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வர மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு சுகமாக்கல பாஸ்டர், தேவன் எனக்கு சுகம் தரல. எப்படி தருவார்? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது. அப்பொழுது பாருங்கள், அவளை நோக்கி அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவளுடைய பலவீனம் நிமிர முடியாத பலவீனம். இவள் ஒரு கூனி. நான் ஒரு அக்கமாக பார்த்துருக்கேன், ஒரு அண்ணனை பார்த்துருக்கேன். அவங்க எப்போவுமே குனிஞ்சிக்கிட்டே போவாங்க, குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க. அவங்க கையில் ஒரு கொடி, ஒரு அண்ணனுக்கு வந்து
கொம்பு இருக்காது, வாலிப பையன் தான். அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போவான், குனிஞ்சிக்கிட்டே வருவான். ஆனால் ஒரு அக்காவை பார்த்துருக்கேன், அவங்க கையில் கொம்போடு போவாங்க, கொம்போடு வருவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே குனிஞ்சிட்டு இப்படி போனால் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினம். நேராக நிற்கிற நம்மளே சர்ச்சைக்கு வர மாட்டோம். நேராக நிற்கிற நம்மளே எவ்வளோ பலவீனத்தை சொல்கிறோம். அவங்க குனிந்துக்கிட்டே, ஆனால் குனிந்து கொண்டே சபைக்கு வருகிறாள். அதை பார்த்த ஆண்டவர் அவளை நிமிர பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பலவீனம் மாறப்போகிறது. நீங்கள் எந்த இடத்துல நிமிர முடியாமல் இருக்கோ, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்கோ, உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ, அவைகளை ஆண்டவர் நிமிர பண்ணி கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவளிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மகளே, உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். ஒருவேளை அன்றைக்கு அந்த சகோதரி சபைக்கு வரலை, ஒருவேளை அந்த சகோதரி அன்றைக்கு வார்த்தை கேட்கல, ஒருவேளை இயேசுவின் பக்கத்தில் வரலை என்று சொன்னால் 18 வருஷமான வியாதி அவளை விட்டு போயிருக்காது. இன்றைக்கி எத்தனை வருஷம் வியாதி, எத்தனை வருஷம் பலவீனம் எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியும், நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமான சில வியாதிகள். திடீர்னு சில வியாதி டக்குன்னு வரும், சில வியாதி ரொம்ப வருஷமாக இருக்கும், சில வியாதி ரொம்ப மாசமாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நீ ஜெபிச்சேன்னு சொன்னால் எந்த வியாதியும் கர்த்தர் நிமிர பண்ணுவார். எந்த வியாதியும் மாறும், எந்த பலவீனமும் மாறும், எந்த சோர்வும் மாறும். இயேசு அவளை பார்த்து சொன்ன உடனே 13ஆம் வசனம், அவள் மேல் தமது கைகளை வைக்கிறார். அவள் மேல் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பாருங்க, அந்த சகோதரி அங்கே வந்து நின்னதுனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறா. வார்த்தையை கேட்டதுனால ஆண்டவர் அவளை அழைத்து அவள் மேலே கையை வைக்கிறார். கையை வச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க, உடனே அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பாஸ்டர் என்னால் குனியமுல்ல பாஸ்டர், நிமிரமுல்ல பாஸ்டர், நான் சர்ச்சைக்கு வரல பாஸ்டர். 18 வருஷமாக ஒருத்தர் இருக்கா வியாதியோடு, 18 வருஷமாக கர்த்தரை தேடுறா, 18 வருஷமாக அவங்க வராங்க, 18 வருஷமாக போகிறாங்க. ஆனால் இயேசு அவர்களை கைவிடவில்லை. இன்றைக்கி நம்மளுடைய பலவீனம் மாறணும். பாருங்கள், நான் சில நேரத்தில் நம்ம சரீரத்தில் நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணாலோ, இல்லை எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலோ ரொம்ப பலவீனமாக காணப்படுவோம். எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா, சில காரியத்தை 2 வகைப்படுத்தலாம். 1, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடல் சோர்வினாலே வருகிற வியாதிகள். 2வது, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற சில ஃபுட்டு, சில சாப்பிட்ற சில காரியத்தினால வர வியாதிகள். 3வது, பிசாசு என்ன பண்ணுவான், உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை கொடுப்பான். நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, கர்த்தரை தேட முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாதபடி சில வகையான பிசாசுகள், அந்த ஆவிகளிலே பல வகை உண்டு. அதிலே உன்னை பலவீனப்படுத்தி உனக்கு வியாதியை கொடுத்து உன்னை சோர்வாக்கி உன்னை பலவீனப்படுத்துகிற மாதிரி சில பிசாசுகள் இருக்கும். இப்போ இவளுக்குள்ளே இருந்தது பிசாசு, பலவீனப்படுத்துகிற ஆவி. என்ன ஆவி? இவளை நிமிர முடியாதபடி, இவளுக்கு சுகம் கிடைக்க முடியாது, பலவீனமான ஒரு ஆவி, பலவீனத்தின் ஆவி. ஆனால் இயேசு அவளுக்குள் இருக்கிற பலவீனத்தை அவருடைய வல்லமையினாலே சுகமாக்கின பொழுது உடனே அவள் மேல் அவர் கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை நிமிர முடியாத இடத்துல நிமிர பண்ணுகிறவர், நம்மளை உட்கார முடியாத இடத்துல உட்கார வைக்கிற தேவன். நீங்கள் கர்த்தரை தேட 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 உங்கள் வாழ்க்கை தானாக நிமிர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை தேடுங்க. எந்த இடத்துல உன் தலை கீழே குனியாது, எந்த இடத்துல நீ குனிஞ்சு போக மாட்ட. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் 18 வருஷமான பலவீனம், 18 வருஷமான பிசாசின் பிடி, 18 வருஷமான ஒரு பொல்லாத ஆவி இந்த மகளை அலைக்கழித்து கொண்டிருந்தது, நிமிர முடியாதபடி. ஆனால் இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல அந்த மகள் தேவாலயத்துக்குள்ள இருந்த பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து, இத்தனை ஆண்டுகளாக இந்த சபைக்கு வருகிறாளே என்று சொல்லி மனதுருகுகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சபைக்குள்ளே வந்துட்டா உன் மேலே தேவன் மனதுருகுவார். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்க, ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்பிடுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இவள் 18 வருஷமாக இருந்து கொண்டிருந்த பொழுதே அவளை பார்த்து இயேசு நிமிர முடியாத கூனியை நிமிர பண்ணி என்ன செய்தார்? ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். உடனே அங்கிருந்தவர்கள் 14ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடினால், எந்த நாளில் சுகம் கொடுத்தாரு? ஓய்வு நாளில் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிற அந்த பைபிளில் நம்ம வாசிக்க முடியும். நிறைய அற்புதங்கள் ஓய்வு நாளில் நடக்கும். ஆனால் இந்த சகோதரிக்கும் சபைக்குள்ளே தான் அற்புதம் நடந்துச்சு, ஓய்வு நாளாக இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து வாசிங்க.
பாருங்க, ஆக்சுவலி ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? வேலை பார்க்கக்கூடாது. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. ஆனால் ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணலாம். ஓய்வு நாளில் பிரசங்கத்தை கேட்டாலே வேலை நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில வேலை நடக்கலையா? சர்ச்சில் உட்காந்து என்ன சொல்கிறாங்க அதை கேளுங்க, தானாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைகிறான். எதுக்கு கோபம் அடைகிறான்னா, ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதுக்கு 6 நாள் இருக்கிறதே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளாங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யக்கூடாது. பாருங்கள், 18 வருஷமாக இவனும் அதே இடத்துல தான் இருக்கான். ஜெப ஆலய தலைவன் இவன் செய்ய முடியாத இயேசு செய்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இது ஓய்வு நாள், இங்கே இன்றைக்கு வேலை செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் பாருங்கள் அதுக்கு ஒரு அழகான டெஃபினேஷன் கொடுப்பாரு. 16ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, இவனுக்கு பிரச்சனை என்னன்னா, சுகம் கிடைச்சது பிரச்சனை கிடையாது, ஓய்வு நாளில் ஏன் கிடைச்சது? ஓய்வு நாளுக்கும் தேவன் தான், மற்ற நாளுக்கும் தேவன் தான். அதான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆண்டவர் சுகம் தருவார், ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சுகம் தருவார், புதன்கிழமை வந்தாலும் சுகம் தருவார். ஆனால் நீ வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வார்த்தை. அப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, 15ஆம் வசனத்தில், அவனுக்கு பிரதித்திரம், மாயக்காரனே, உங்களில் எவனாகிலும் உங்களில் எவனாகிலும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுறது இல்லையா? அவர் என்ன அழகாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, தம்பி உங்கள் ஓய்வு நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, எல்லாம் கரெக்டு தான், வசனத்தை கேட்குறீங்க, சொல்கிறது கரெக்டு தான், பிரசங்கம் பற்றி கேட்குறீங்க, நன்றது தான், ஜபாலை தலையும் ஜெபம் பண்ணுற, பிரசங்கம் பண்ணுற, ஆராதிக்கிற அதே நேரம் உங்கள் ஆட்டுக்கோ உங்கள் மாட்டுக்கோ உங்கள் கழுதைக்கோ உங்கள் எருதுக்கோ தண்ணி தாக எடுத்தால் நீங்கள் போய் தண்ணி கொடுக்கறது இல்லையா? தேவ பிள்ளையே, அதே போல் தான் என் ஆண்டவர் உங்கள் மேலே மனது இருக்குவார். என் பிள்ளை இந்த ஓய்வு நாளில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ வேதனைக்கோடு இருக்கிறாளே, இந்த மகன் இவ்வளோ வேதனைப்படுகிறானே, இந்த மகள் இவ்வளோ வேதனைப்படுகிறான்னு உண்மையில மனதுருகுகிற ஆண்டவர். தேவ சமூகத்துக்கு வரணுங்க. தேவ சமூகத்துக்கு வராமல் கிடைக்கிற விடுதலை நிரந்தரம் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் விடுவிக்கப்படாமல், கர்த்தருடைய வசனத்தினால சுகமாக்கப்படாமல், டாக்டர் மூலியமாக கெடுக்கிறதெல்லாம் டெம்பரவரி சொல்யூஷன். அதில் பிசாசு போராட்டம் இருக்குது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ விடுதலை ஆக்கப்பட்டினா, டாக்டர் கொடுக்கறது நல்லது தான், ஆனால் வார்த்தையின் மூலியமாக கிடைக்கிற ஒரு தீர்வு அது பிசாசின் பிடியிலிருந்து விடுவிச்சு நிரந்தரமான சுகத்துக்குள்ளாக தேவன் நடத்துகிறார். நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கும். சொல்லுங்கள், நிரந்தரமான விடுதலை. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 16ஆம் வசனம், இதோ சாத்தான், எத்தனை வருஷம் சாத்தான் கட்டி வச்சுதுங்க அந்த பிள்ளைய? எத்தனை வருஷம்? யார் கட்டி வச்சிருக்கா? நல்லா கவனிங்க. சில வியாதியை சாத்தான் கொண்டு வருவான், சில பிரச்சனையை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே சாத்தானால் அதை நிற்க முடியாது, அவன் வெளியே போயிடுவான். இல்லையா? சொல்லுங்களேன். பாருங்களேன், தான் சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொன்னார். 18 வருஷமாக கட்டியிருந்த இந்த மகளை 18 வருஷமாக சாத்தான் கட்டியிருந்ததே, இன்னைக்கு என் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எத்தனை நாளாக கஷ்டப்படுற, நிமிர முடியாத அந்த மகளை, குனியாவே இருந்தவளை, எவ்வளோ நாளாக குனிந்து கொண்டே வந்து என் நாமத்தை உயர்த்துகிற இந்த மகளை இந்த ஓய்வு நாளில் விடுவித்து இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று இந்த ஜனங்களுக்கு காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால், நிமிர முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவார். நிமிர முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவார். அது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதியோடு நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் எத்தனை வருஷத்தோடு வியாதியோடு இருந்தாலும் உன்னை நிமிரச் செய்ய என் ஆண்டவராலே முடியும். உங்களை நிமிர பண்ண தேவனாலே முடியும். அப்படி சொல்லி 17ஆம் வசனம், அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டு போனார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற சுகம் நம்மை சுற்றிலும் இருக்கிற எதிராளிகளுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். நான் சொல்கிறேன் பாருங்க, டாக்டர் கொடுக்கிற சுகம் எல்லாம் டெம்பரவரி, இயேசு கொடுக்கிற சுகம் எப்பொழுதும் நிரந்தரம். அதுதான் இந்த மகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். நிமிர முடியாதவளை நிமிர பண்ணி, அவள் எவ்வளோ டாக்டரை போய் பார்த்துருப்பாங்க, அதனால் எத்தனையோ மருத்துவர்களை சந்திச்சிருப்பாங்க.
அவங்களால முடியாதது இயேசுடைய வார்த்தையை கேட்ட, இயேசுடைய போதகத்தை கேட்ட, இயேசுவின் அருகாமையில் இருந்த இந்த மகளுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்தார். இன்னைக்கு மாலையில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் கட்டுகளோடு, எத்தனை வருஷம் பிரச்சனைகளோடு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அந்த கட்டை உடைச்சி ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமான சுகத்தையும் பரிபூர்ணமான விடுதலையும் இந்த வருஷத்தில் இருக்க எல்லா வியாதியும் உடைப்பாராக. ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, தேவ பிள்ளையை அவர் சொல்லிவிட்டு ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அவரை விரோதித்திருக்கிறவர்களுக்கு முன்பதாக அவர் செய்த அற்புதத்தை பார்த்து அநேகர் வெட்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு இருக்கிற வியாதியை குறித்து அநேகர் வெட்கப்படும்படி செய்வார். அந்த வியாதியை மாற்றி சுகமாக்குவார். தேவன் எனக்கு வந்த பலவீனத்திலலாம் நான் பார்க்கும் பொழுது என்னை வெட்கப்படுத்தாமல் சுகத்தோடு நடத்துகிற தேவன். என்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சாத்தானின் ஆவிகள், மாந்திரகத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள், பொல்லாத ஆவிகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை துரத்தி ஆண்டவர் நாமத்தின் மகிமையை கொண்டு வருகிறார். இந்த இடத்துல பாருங்கள், ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற மகிமையான காரியத்தை நிமித்தம் அநேகர் சந்தோஷத்தை நாவினாலே நிரப்புவார். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு தேவன் சுகம் தருவார். நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருங்க. இயேசு என்றைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் விடுதலை தருவார். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு 18 வருஷமாய் நிமிர முடியாதவளை நிமிரச் செய்தீரே, கூனியை நிமிரச் செய்தீரே, என்னை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தையை கேட்டு வந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஷாபாலாகதராபா. உடைய வார்த்தையை கேட்டு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வியாதி சுகமாக்கப்பட்டு அது தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு சுகம் தருவீராக. ஓ ராபாலாகதரபா. ஓ ஆவியானவரே, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்க, மகிமை, ஓ வெளிப்படும் நாட்கள் இது. தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஏகமாய் வருவார்கள். ராஜாக்கள் ஏகமாய் வருவார்கள். மகிமை, தேவ மகிமை. ஜீசஸ் 18 வருஷமான வியாதியை மாற்றின ஆண்டவர். இந்த மாலை நேரத்தில் என் வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே. தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் தேசமாவான். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் தேசமாவான். ஜீசஸ். கர்த்ததாமே அவர் காலத்தே துரிதமாய், இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு சுகம் உண்டாவதாக. கர்த்ததாமே
அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். மகிமை மகிமை இயேசுவின் நாமத்தில் என் மேல் இறங்கட்டும், சபை மேல் இறங்கட்டும், வீட்டுக்குள்ள இறங்கட்டும். வியாதிகள் வெளியே போ. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் ஆதிவாதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். சொல்லுங்க, தொழில் செய்யும் ஆதிவாதிகள் மெய் தெய்வம் 18 வருஷம் வியாதி மாறும். சொல்லுங்களேன், மகிமை தேவ மகிமை அது வெளிப்படும். ஷாகாபாலாபா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. உம்மால் கூடும் இயேசுவே. ஹல்லேலூயா. 18 வருஷம் வியாதி, 18 வருஷமான வியாதி. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகளுக்கு அவளை பார்த்து இயேசு சொன்னார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவளை வரவழைத்து பொல்லாத ஆவியை ஆண்டவர் கண்டுபிடித்து 18 வருஷம் கட்டியிருந்த அந்த ஆவியை கண்டுபிடித்து நிமிர முடியாதவளை கைதூக்கி ஆண்டவர் நிமிர பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரமுன்னை நிமிர செய்வதாக, ஆண்டுடைய கரமுன்னை நிமிர செய்வதாக. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. சுகம் தரு, சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், எல்லா பிரச்சனை மாறட்டும். சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். அது ஒரு வார்த்தை. 18 வருஷம் வியாதிய மூச்ச முடிய ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். அது ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஜீசஸ். வா வா கலவலதரவா. 18 வருஷம் வியாதி, பிசாசினால கட்டப்பட்ட மகள், சத்ருவினால கட்டப்பட்ட மகள், ஆபிரகாமின் மகள் அவள். ஆண்டவர் அவளை கைவிடவில்லை. 18 வருடமாய் தேடிக்கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவருடைய கரம் அவளை தொட்டு கர்த்தரே அவரை கைதூக்கி எடுக்கிறார். கர்த்தரே அந்த மகளை கைதூக்கி எடுக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணு. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உன்னை கைதூக்கி எடுப்பாராக, உன்னை கைதூக்கி எடுப்பாராக. ஓ ராமாலகதரவா. எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இவளை நான் மன்னித்து இவள் மேல் மனதுருகி இவளை சுகமாக்க விரும்புகிறேன். அவள் ஆபிரகாமின் மகள் என்று சொன்னாரே, இவள் ஆபிரகாமின் மகன் என்று சொன்னாரே. தேவன் நம்மை கைவிடாதவர். ஆண்டவரே, என்னை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் தொடர்ந்து ஓடுவதாக, பொல்லாத ஆவிகள் தொடர்ந்து ஓடுவதாக. 18 வருஷம் கட்டி இருக்கிற ஆவியா இருக்கலாம், பிசாசி தொந்தரவா இருக்கலாம், நிமிர முடியாத காரியமா இருக்கலாம், சரீரத்தில் எந்த பலவீனமா இருக்கலாம், அவைகளை இயேசுவின் நாமத்தில் உடைப்பீராக. ஓ ராபா லாகா ராபா. ரிலீஸ் பண்றேன், நான் சுகத்தை ரிலீஸ் பண்றேன். கர்த்தருடைய கரமுனை தூக்கி நிறுத்துது, கர்த்தருடைய கரமுனை தூக்கி நிறுத்துது, கர்த்தருடைய கரமுனை தூக்கி நிறுத்துகிறது, கர்த்தருடைய கரமுனை தூக்கி நிறுத்துகிறது. வெளியே வா இயேசுவின் நாமத்தில். பிசாசே, பிள்ளைகளை விட்டு வெளியே வா. ஓ ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும்.
நீர் ஒரு வார்த்தை ஆண்டவரே சொல்லுங்கப்பா. எல்லாம் மாறும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. அற்புதம். 18 என்ன, 15 வருஷம் என்ன, எத்தனை வருஷமா இருக்கட்டும், என் ஆண்டவரால் சுகம் தர முடியும். ஆண்டவர் சுகம் தருவீராக. அது உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஜீசஸ், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில சுகம் நடக்கும், என் கணவனுடைய வாழ்க்கையில சுகம் நடக்கும், என் மனைவியுடைய வாழ்க்கையில சுகம் நடக்கும், என் தாய் தந்தைக்கு சுகம் நடக்கும், என் தகப்பனுடைய வியாதிகள் மாறி போற்ற முடியும். அது உம்மால் கூடும், அது எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கையை உயர்த்தி சேர்ந்து ஆராதிச்சு, உம்மால் கூடும், அது எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. என் 18 வருஷம் வியாதியெல்லாம் மறையட்டும். பல நாள் போராட்டம், பல நாள் பிரச்சனை, பல நாள் கடன் போராட்டம், வியாதி பலவீனமே வெளியே போ. அது உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நூற்றுக்கு அதிபதி ஓடி வருகிறார். தேவனிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நான் வர வீட்டுக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம், ஒரே வார்த்தை சொல்லுங்கடா பா, ஒரே வார்த்தை சொல்லுங்கப்பா டாடி, ஒரே வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு படியே அவனுக்கு அற்புதம் நடக்குது. தேவ ஜனமே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வியாதி எல்லாம் மறைந்து போகும், உங்க பலவீனம் எல்லாம் மறைந்து போகும், உங்க சோர்வு எல்லாம் மறைந்து போகும். தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. சித்தமுண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினேன். சித்தமுண்டு சுத்தமாக நீர் என்று சொல்லி சுகமாக்கினேன். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினேன். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினேன். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரே என் கண்ணீரை சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நீர் சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. 18 வருட வியாதி. அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விடுதலை கிடைக்குது. அவள் மேல அவர் கையை வைக்கிறாரு, கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. தேவ பிள்ளைய மேல கர்த்தருடைய கை படட்டும். ஆண்டவர் உங்களை கையை பிடிச்சு தூக்கட்டும். ஆண்டவர் உங்க கை தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள எத்தனை வருஷமான வியாதியா இருந்தாலும், எத்தனை நாள்பட்ட வியாதியா இருந்தாலும், எத்தனை பிரதமான போராட்டத்தின் பொல்லாத ஆவியா இருந்தாலும், சாத்தானுடைய தந்திரமான செயல்களா இருந்தாலும், இந்த நாள்ல நீங்க கை வைங்க ஆண்டவரே, என் மேல என்னை கையை பிடிச்சு தூக்குங்க ஆண்டவர்னு கேளுங்க. என்னை கையை பிடிச்சு தூக்குங்க அப்படி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவர் உங்களுடைய வியாதியை மாற்றுவார். நீங்க டாக்டர்கிட்ட போய் பெற்றுக்கொள்கிற வியாதியின் சுகமெல்லாம் 1 மாதம் 2 மாதம்தான். ஆனால் கர்த்தர் உன்னை கையை பிடிச்சு தூக்குனா அந்த வியாதி அதோட வரவே வராது.
அந்த பலவீனம் அதோட வரவே வராது. அந்த பிசாசு போராட்டம் அதோட வரவே வராது. ஆண்டவர் இந்த ராத்திரி உன்னை கையை பிடிச்சு தூக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் சுகம் தாங்க. அவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். அவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்.